அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் போட்ராக்கர்ஸோட 238 அப்படிங்கிற இயர்ஃபோனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் ஏற்கனவே போட்ராக்கர்ஸோட 255 மாடல் ரிவ்யூ பண்ணியிருப்பேன். அதிலே சொல்லியிருப்பேன் 238ஓட மாடல் ரிவ்யூ பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஏன்னா இது என்னோட பிரைமரி இயர்ஃபோன். ஸோ இதில் இருக்க ப்ளஸ் மைனஸ் எல்லாமே எனக்கு தெரியும். ஒரு 3 மந்த்து தாண்டி நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் இதோட ரிவ்யூ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த இயர்ஃபோனோட ப்ளஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதோட பார்க்க போகிறது வந்து இதோட டிசைன் தான். ஸோ ஃபஸ்ட் நம்ம எல்லாத்தையுமே டிசைன் தான் பார்ப்போம். அப்படி பார்த்தீங்கன்னா இதோட டிசைன் வந்து சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா மற்ற இயர்ஃபோன் எல்லாமே நீங்கள் இப்படி போட்ட உடனேயுமே கிட்டத்தட்ட ஒயர் எவ்வளோ வரும். அந்த 255 மாடல் கூட நான் நோட்டீஸ் பண்ணி சொல்லியிருப்பேன். பட் இதோட டிசைன் பார்த்திங்கன்னா ஒயர் பிரச்சனைங்கிறதே ஒன்று இல்லாமல் இருக்கும். ஸோ ஏன்னா இதில் ஒரு சின்ன இது கொடுத்துருப்பாங்க. நான் உங்களுக்கு கிட்டத்தில் காமிக்கிறேன். ஸோ அதை வச்சு நீங்கள் அது உங்களுக்கு எவ்வளோ ஒயர் தேவையோ அவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ டபுள் சைடுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் இப்படி யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு இதோட ஒயர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக கம்ஃபர்டபுளாக இருக்கும். உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு ஃபுல்லாக வேணும் அப்படின்னாக்க அகைன் திருப்பி நீங்கள் இப்படி பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். ஸோ இதோட ஒயரை ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்க அதிகபட்சம் பார்த்திங்கன்னா இவ்வளோ வரும். ஸோ அப்போ கூட பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் வரும். நீங்கள் ஒயரை ஃபுல்லாகவே ரிலீஸ் பண்ணிவிட்டு இப்படி போட்டிங்கன்னா கூட அதிகபட்சம் உங்களுக்கு வந்து ஒயர் தான் இவ்வளோ தான் வரும். ஸோ 255 வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ வரும். ஸோ நமக்கு அது ட்ராவலப்போ பைக்கில் போகிறப்போலாம் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இது நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அப்படியே உங்களுக்கு சின்ன டிஸ்டன்ஸ் இருக்குது, எங்கேயாவது பைக்கில் போகிறீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் காற்றடிக்கும் போது லைட்டாக பறக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் இப்படி அழகாக காலர் எடுத்துகிட்டு கொஞ்சம் காலருக்குள்ளே வச்சுட்டு அப்படியே நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ அப்போ எந்த பிரச்சனையுமே வராது. ஸோ டிசைன் வைஸ் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஓகே தான் சொல்லணும். இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் அப்படியே போட்டுட்டு தூங்கிடுறீங்க, இல்லை ஏதோ ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட்டில் இப்படியெல்லாம் மடங்குது அப்படின்னாக்க கூட இதோட பிளாஸ்டிக் குவாலிட்டி பார்த்திங்கனாக்கா ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ பெருசாக எந்த டேமேஜுமே ஆகிடாது. எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இதோட டிசைன் குவாலிட்டி சூப்பர் தான் சொல்லணும். அடுத்தது நம்ம இதோட பேட்டரி பார்க்கலாம். பேட்டரின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இதில் 110 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. பேட்டரி சார்ஜ் ஆகிறது மட்டும்தான் ஒரு 1 hour கிட்ட ஆகுது. 1 hour கிட்ட சார்ஜ் ஆச்சுனாக்கா ஒரு 7 to 10 hours வருது. அவங்க வந்து 8 hours தான் கொடுத்துருக்காங்க. பட் உங்களோட யூசேஜை பொறுத்து 8 hours 9 hours 10 hours கூட ஒரு சில நேரம் வருது. ஸோ உங்களோட யூசேஜை பொறுத்து அது கொஞ்சம் வேரி ஆகும். அதேமாரி உங்களுக்கு வந்து 1 hour சார்ஜ் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, 10 minutes தான் பண்ணலாம், ஒரு 20 minutes தான் பண்ணலாம் கூட நீங்கள் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு 20 minutes சார்ஜ் பண்ணுறப்போ ஒரு சாலிடாக ஒரு 3 hour 4 hour கிட்ட உங்களுக்கு வருது. ஸோ பேட்டரி வைஸ் பார்த்தீங்கன்னா ஓகேன்னு தான் சொல்லணும். ஃபுல் டைம் சார்ஜ் பண்ணணும் இல்லாமல் கொஞ்சமாக சார்ஜ் பண்ணி கூட நம்ம அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேட்டரி வைஸ் ஓகே சூப்பர் தான் சொல்லணும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லணும். ஸோ இதோட பெர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு சாங் கேட்கும்போது இல்லை கால் பேசும்போது உண்மையிலே சூப்பராக இருக்குது. பட் சாங் கேட்கும்போது பேஸ் குவாலிட்டி வந்து அந்தளவுக்கு கிடையாது. ஸோ 255 மாடல் பார்த்துருப்போம்ல, அதோட லிங்க்கோட மேலே ஐக்கான் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். ஸோ அதை செக் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் அதை வாங்கலாம். ஏற்கனவே நம்ம 255 மாடல் பார்த்தோம்ல, அதோட பேஸ் குவாலிட்டியோட இதோட பேஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு தான் சொல்லணும். பட் அதுக்காக ரொம்ப கம்மியாலாம் இல்லை. அதை கம்பேர் பண்ணும்போது இதில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மற்றபடி சூப்பராக இருக்குது. அதேமாரி உங்களுக்கு நாய்ஸ் கிளியரன்ஸ் சூப்பராகவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ நல்ல ஒரு நாய்ஸ் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சூப்பராக கால் பேசலாம். ஸோ அது அப்போலாம் வந்து பெருசாக உங்களுக்கு வந்து நீங்கள் எங்கேயாவது போயிட்டு இருக்கும்போது பேசுகிறீங்க, உங்களுக்கு ரொம்பவே காத்தடிக்குதுன்னா கூட ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓரளவு நல்லாவே கேட்குது. நாய்ஸ் கிளியரன்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. கால் ஓகே. பேஸ் குவாலிட்டி மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மற்றபடி சாங்ஸ் எல்லாம் கேட்குறது சூப்பராக இருக்குது. கரெக்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி தான். ஆல்ரெடி நம்ம எல்லாத்தையும் பேர் பண்ணுற மாதிரி தான், இதே ரொம்ப நார்மலாகவே பேர் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அடுத்தது பார்த்திங்கன்னா இதோட ரேஞ்ச் எவ்வளோ தூரம் வரும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அந்தளவுக்கு வரல. ஸோ ரேஞ்சுன்னு பார்க்கும்போது ஒரு 6 to 8 மீட்டர் சாதாரணமாக எல்லாருக்குமே வரும். அதிகபட்சம் 10 meters கூட வரும். பட் எனக்கு அவ்வளோ தூரம் வரல. எனக்கு நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 மீட்டர் தான் வருது. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேஞ்ச் இஷ்யூ ஒரு சில நேரம் இருக்குது. மற்றபடி இது எல்லாமே ஓகே தான். பக்கத்துலேயே தான் நம்ம பெரும்பாலும் வச்சுருக்கோம். ஸோ ரேஞ்ச் தேவைப்படுறவங்க இது கொஞ்சம் செக் பண்ணிக்கணும். ஏன்னா ரேஞ்ச் இஷ்யூ கொஞ்சம் இருக்குது. மற்றபடி இதோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ஓகே தான். ஸோ நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா, என் பேர் சிவா, நீங்கள் பார்த்துட்டு இருக்க சாராடெக் சேனல். ஸோ நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃபேமிலியோட ஜாயின் பண்ணிங்க. கலர் வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இதில் 5 கலர் கொடுத்துருக்காங்க. பிளாக், ப்ளூ, ரெட், அதை தாண்டி நான் 2 கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ கலர் வைஸ் உங்களுக்கு எது பிடிக்குமோ அது வாங்கிக்கலாம். ஸோ அது ஒரு நல்ல ஆப்ஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட மைனஸ்லாம் பார்த்துடலாம். இதில் உள்ள மைனஸ் எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க, ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப மைனஸாக தெரிகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க இதோட ஒயர் தான். ஸோ இந்த ஒயர் எந்த அளவுக்கு நல்லா இருக்கோ அதே மாதிரி இந்த ஒயர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். 255 வந்து ஒயர் நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருப்பாங்க. அதை கம்பேர் பண்ணும்போது இதில் ஒயர் குவாலிட்டி கம்மி தான். ஏன்னா இதை நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். இதோட ஒயர் குவாலிட்டிங்கிற போது நீங்கள் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக கேர்ஃபுல்லாக தான் யூஸ் பண்ணுவீங்க. உங்களுக்கு இதில் எந்த பிரச்சனையும் இல்லைனாக்கா தாராளமாக இதை வாங்கலாம். இப்படி இல்லை நான் கொஞ்சம் ஹெவி யூசேஜ் பண்ணுவேன், எனக்கு இதுமாரி ஒயர் செட் ஆகாது அப்படின்னு நினச்சிங்கனாக்கா ஸோ நீங்கள் அடுத்தடுத்த மாடல் பார்த்துக்கலாம். எல்லா மாடலோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஓகேங்களா? நான் வாங்கி இது ஒரு 3 மாதம் ஆகுது. நீங்கள் ஒரு 3 மாதம் இன்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ் தான் இருக்கும். ஸோ அது கூட ஒரு பெரிய மேஜர் இஷ்யூலாம் கிடையாது. ஸோ அது மட்டும்தான் இதில் ஒரு சின்ன மைனஸ்னு சொல்லலாம். பட் அதுவுமே உங்களுக்கு பெருசாக தெரியாது. நீங்கள் ரொம்ப ஹார்டாக யூஸ் பண்ணுறீங்க, ஃபுல்லாகவே யூஸ் பண்ணுறீங்க பதில் சின்ன ஸ்க்ராச்சஸ் வரும், அவ்வளோதான். தவிர அது ஒன்றும் அவ்வளோ பெரிய இஷ்யூலாம் கிடையாது நீங்கள் நினச்சிங்கனாக்கா அதை கண்டிப்பாக அதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இல்லை மூணாவதாக நான்
நான் நோட் பண்ண ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஆன் ஆஃப் பட்டன் எல்லாமே லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக வந்து போட்லேயே ரைட் சைடில் தான் கொடுப்பாங்க. அது இல்லாமல் மற்ற பிராண்ட்லேயும் ஓரளவு ரைட் சைடில் தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறப்போ இது பழகிறது ஒரு 1 வீக் ஆகும். கண்டிப்பாக 1 வீக்லேருந்து ஒரு 10 டேஸ் கிட்ட ஆகும். உங்களுக்கு டக்குன்னு வந்துடாது. ஏன்னா நீங்கள் எல்லாமே வந்து ரைட் சைடில் மேக்ஸிமம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அது ஒரு சின்ன மைனஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சார்ஜிங் ஆப்ஷன் கூட இங்கே தான், சார்ஜிங் போர்ட்டு கூட இங்கே தான் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் வந்து டைப் சி கிடையாது, நார்மல் கேபிள் தான். ஓகேங்களா, அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ அது மட்டும் தான் லெஃப்ட் சைடில் இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு டிலே ஆகும் செட் ஆகிறது. ஸோ இதில் இருக்க இன்னொரு மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதோட வைப்ரேட் ஆப்ஷன். ஸோ வைப்ரேட் ஆப்ஷன் ஒரு சில இதில் வருது, அது கண்டிப்பாக பாசிட்டிவ் தான். இதுலேயும் பாசிட்டிவ் தான். பட் அதில் என்ன ஒரு சின்ன பிரச்சனைனா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு கால் அப்போ வைப்ரேட் ஆகும். உங்களுக்கு கால் வருதுனாக்க இங்கே வைப்ரேட் ஆகும். நீங்கள் அட்டன் பண்ணி பேசுவீங்க, அட்டன் பண்ணி பேசிக்கிட்டு இருப்போ அடுத்த கால் வருது இல்லை அதுக்கடுத்த கால் வருதுனாக்க அப்படியே அது வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும். கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா உங்களுக்கும் அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், உங்களுக்கு ஆப்போசிட்டில் பேசுகிறவங்களுக்கும் அது டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும். அது ஒரு மைனஸ் பாயிண்ட். பட் அதுக்கு ஒரு சின்ன ஒரு சொல்யூஷன் இருக்குது. அதுக்கு நீங்கள் போட்டோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போயிட்டு இந்த இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணிங்கனாக்க உங்களுக்கு ரிட்டன் கேட்பாங்க. நீங்கள் ரிட்டன் இதை கொடுத்தணும், உங்களுக்கு ஒரு புது பீஸே அனுப்பிச்சிடுவாங்க. பட் அவங்க அனுப்புகிற ஃபீஸில் மட்டும் உங்களுக்கு அந்த வைப்ரேட் ஆப்ஷன் இருக்காது. அதாவது ஃபஸ்ட்டு காலுக்கு மட்டும் இருக்கும், செகண்ட் காலுக்கெல்லாம் ஆப்ஷன் இருக்காது. வெயிட்டிங் மட்டும்தான் விழுவும், மறுபடியும் ரிட்டன் இருக்காது. ஏன் அப்படின்னே தெரியல. ஃபஸ்ட்டு அவங்க அனுப்புகிற பீஸில் எல்லாத்துலேயுமே, நான் ஆல்ரெடி ஒரு 2-3 இது வாங்கியிருக்கேன், எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு அவங்க அனுப்புகிற பீஸில் வைப்ரேட் உங்களுக்கு பிரச்சனையாகவே இருக்கும். பட் நீங்கள் கிளைம் பண்ணி அடுத்த பீஸ் வாங்குறப்போ ஃப்ரெஷ்ஷாகவே ஒரு அடுத்த பீஸை உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சர்வீஸ்லாம் பண்ண மாட்டாங்க, ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி புது பீஸாகவே கொடுத்துருவாங்க. ஸோ அதில் புது பீஸ் வரப்போ மட்டும் அந்த வைப்ரேட் ஆப்ஷன் இருக்க மாட்டேங்குது. ஏன்னா நீங்கள் அதை தான் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வாங்குறப்போ கண்டிப்பாக அது இருக்கும். அதுக்கு ஒரு வீடியோ வேணாக்க கேளுங்க, கண்டிப்பாக நான் அந்த கம்ப்ளைண்ட் எப்படி பண்ணுறேன்னு சொல்கிறேன். பட் எக்ஸ்ட்ரா ஒரு டிப்ஸ் என்னன்னா, நீங்கள் வைப்ரேட் ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணி ரிட்டன் கேட்குறப்போ நீங்கள் இது மட்டும் கொடுத்தா போதும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேறு அக்சசரிஸ் எதுவுமே கொடுக்க வேண்டியதில்லை, உங்களோட சார்ஜிங் கேபிள் எதுவுமே கொடுக்க வேண்டியதில்லை. ஹெட்ஃபோன் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். பாக்ஸ் கொடுத்தீங்கன்னா கூட ஓகே, இல்லைனாலும் அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க, எடுத்துகிட்டு போயிடுவாங்க. திருப்பி அவங்க புது பீஸ் அனுப்புகிறப்போ எல்லாமே திருப்பி வரும். ஸோ நமக்கு எல்லாமே திருப்பி அனுப்பிச்சிடுவாங்க. ஒரு புது ஃப்ரெஷ் பீஸாக அனுப்புகிறப்போ திருப்பி நமக்கு அதில் சார்ஜிங் கேபிள் கொடுத்துருவாங்க, அதோட அக்சசரிஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1200 ஒரு 1300 வரைக்கும் போயிட்டு இருக்கு. ஸோ ஆஃபர் டைமில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 1000 1100 அந்த ரேஞ்சில் கூட வாங்கலாம். ஸோ இது கண்டிப்பாக ஒரு 1200 ரூபாய்க்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா இதோட குவாலிட்டியாக இருக்கட்டும், டிசைனாக இருக்கட்டும், பேட்டரி வைஸாக இருக்கட்டும், மற்ற பர்ஃபார்மன்ஸ் இருக்கட்டும், எல்லாமே ஓகேன்னு தான் சொல்லணும். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் சேனலுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை யூஸ் பண்ணி கூட வாங்கிக்கலாம். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் மட்டும் இல்லாமல் வேறு எந்த ப்ராடக்ட்டோட ரிவ்யூ வேணாலும் கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சேனல் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.